மரண மேடையில் நிற்கிறான் பகத்சிங். மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு இதயத்தை கீழே இறக்கி வைத்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் அதிகாரி கயிறோடு வருகிறார். அதிகாரி அந்த தூக்கு கயிறை கொண்டு வந்து அவனுடைய கழுத்தில் சுருக்க வேண்டும். பகத்சிங் நடுங்கவில்லை. இதயத்தை கீழே இறக்கி வைத்த அந்த காட்டுமிராண்டி அதிகாரியிடம் தண்டனையை நிறைவேற்ற வந்தவன் என்று தெரிந்ததற்கு பிறகு பகத்சிங் சொன்னான், ப்ளீஸ் வெயிட், கொஞ்சம் நில்லுங்கள் என்றான். அதிகாரி ஆடி போய்விட்டான். ஆட வேண்டியது பகத்சிங். ஏன்னு கேட்டான். அப்பொழுது பகத்சிங் சொன்னான், ஒன்றும் இல்லை, நான் மாவீரன் லெனினோடு பேசி கொண்டிருக்கிறேன் என்றான். லெனின் தான் இறந்துட்டாரு, எப்படி பேசிட்டு இருப்பான்னு பார்த்தா, அரசும் புரட்சியும் என்ற லெனின் எழுதிய புத்தகத்தை மரண மேடையிலும் பகத்சிங் வாசித்துக் கொண்டிருந்தான். அவன் வாசித்துக் கொண்டிருந்ததால் தான் அவன் இன்றைக்கு வாழுகிறான். ஆகவே வாசித்தால் வாழலாம், மக்களின் மனங்கை ஆளலாம் என்பதற்கு பகத்சிங் சாட்சி.